வணக்கம். இது உங்கள் சிவி ஈசோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. அதாவது பதில் நடினா இப்படி கொடுக்கணும், சும்மா போகிற ஏடாதானம்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடாது. அதுவும் செஞ்சு காமிச்சு நம்மளை யார் கலாய்ச்சாங்களோ அந்த இடத்துல அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்று அவங்களுக்கு நேராக ஃபேஸ் டு ஃபேஸ் கொடுக்குற அடி இருக்குது பார்த்தீங்களா, அது வாழ்நாள் ஃபுல்லாக மறக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அடியை வந்து நம்ம ஜாக்கில் வந்துட்டு ஜெஃப்ரிக்கும் நம்ம சத்யாவுக்கும் கொடுத்தது பயங்கர மாஸ். ஏன்னா நம்மளுடைய ஜாக்லின் வந்துட்டு அந்த ஸ்டேஜுக்கு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதியை கேட்டார். ஃபஸ்ட்டு வந்து கேட்டதே யார்கிட்ட தெரியுங்களா, ஜெஃப்ரி என்ன ஜாக்லினை கூப்பிட்டுலாமா அப்படின்னு. அவர் எந்திருக்கிறார் இல்லையா, அதுக்கு முன்னாடி சத்யா எந்திரிச்சார். குற்ற உணர்ச்சி, ஏன்னா வெளியில் வந்தவொடனே சம்பாடி வாங்கினாங்களா, எல்லாருமே போட்டு கிழிச்சாங்க. ஸோ இப்போ அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறமா அவர் நம்ம ஜாக்லின் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னார். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து சொன்னாங்க ஸ்டார்டிங்லேயே, நான் மிடில் பெஞ்சாக இருக்குன்னு ஆசைப்படலை, முன்னாடி வரணும், சூப்பர் பெஞ்சு ஸ்டூடெண்ட் பேர் வாங்கணும்னு. அதை பிக் பாஸ் போய் சொல்லி பாராட்டுகள் தெரிவிச்சிருப்பார். ஸோ இப்போ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இவங்க பேச ஆரம்பித்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. சார், நான் வந்து ஒரு நாளாவது உங்ககிட்ட இருந்து ஒரு பாராட்டை வாங்கிடணும்னு ஆசைப்பட்டேன் சார். இப்போ நீங்கள் கொடுத்த அந்த பாராட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதேமாதிரி நான் வந்து உள்ளே போனதே வந்துட்டு இந்த ட்ராஃபியை வின் பண்ணணும் தான், கூடவே மக்களோட அன்பை சம்பாதிக்கணும்னு. எனக்கு அந்த ட்ராஃபி கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இந்த மக்களோட அன்பு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, அது வேறு மாதிரி சார். நீங்கள் எனக்காக நீங்கள் எவ்வளவோ பண்ணுறீங்க, ஆனால் நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. நான் யோசித்தது ஒன்றே ஒன்று தான், எல்லா வாரமும் இந்த மக்களுக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். ஃப்ரம் டே ஒன்லேருந்து இது வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். ஏன்னா நான் உள்ளே போன நாள் முதல் இப்போ வரைக்கும் 15 வாரமும் எனக்காக ஓட்டு போட்ட இந்த மக்கள், அவங்களுக்குலாம் போரே அடிச்சிடாதான்ற மாதிரி எனக்கு தோணிருக்கு. அப்போ நான் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும். இந்த விளையாட தவிர வேறு என்ன இருக்குது, நான் வேறு யாருக்காக விளையாட போகிறேன் அப்படின்ற மாதிரி நான் பண்ணேன். அதேமாரி இவங்களுக்கு போர் அடிச்சதை கூட நான் திங்க் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு அதனாலே வந்து ஒரு வாரமும் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸு, இந்த கேப்டன் டாஸ்க், இது மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ண ஒரே ஒரு இடத்துக்கு கிடச்சதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி கிடைக்காம போயிடுச்சு. அதேமாதிரி நான் வந்து இந்த நேரத்தில் அந்த பிரதீப் மில்ராய் அவருக்கு தான் நன்றி சொல்ல. ஏன்னா அவர் தான் இந்த ஃபஸ்ட்டு எனக்கு அசத்த போகுது யாரில் வந்துட்டு இந்த ஆங்கரிங் அந்த இதை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் இந்த மேடையில் நான் வந்து இப்போ உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். அதேமாதிரி ஒரு சூப்பரான வார்த்தையை சொன்னாங்க, ஜெயிச்சவன் சொன்னால் தான் கேட்பான்ற மாதிரி நம்ம கேட்டிருப்போம். ஆனால் ஜெயிக்க ட்ரை பண்ணுறவன் சொன்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சவோ அந்த பக்கம் ஆப்போசிட் வந்து சவுண்டு கொடுத்தாங்க. மக்கள் வேறு மாதிரி வெறித்தனமாக இருந்துச்சு. கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, இதுதான் இன்னும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. என்னென்னா, கடைசியாக நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது இருக்குது. என்னென்னா, என்னோடய காம்படிட்டர்ஸ், அதாவது வெளியில் விளையாண்டவங்களுக்கும், வெளியில் எனக்காக காம்படிட்டர்ஸாக விளையாண்டாங்களே அவங்களுக்கும், உள்ளே எனக்காக காம்படிட்டர்ஸாக விளையாண்ட, அதாவது எனக்கு ஆப்போசிட்டாக விளையாண்டவங்களுக்கும் சரி நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொன்ன அடுத்த நிமிஷம் அப்படியே ஃபோக்கஸ் எடுத்துன்னு போய் ஜூம் பண்ணுறாங்க. யாருக்கு? ஜெஃப்ரிக்கும் ஆர்னோவுக்கும். அது சொன்னவுடனே வந்துட்டு நம்ம மஞ்சரி, அதுக்கப்புறம் ஆஜி ஆனந்தி எல்லாம் கிளாப்ஸ் அள்ளுது. வர்ஷினி அப்படியே திரும்பி பார்த்தாங்க. யாரை பார்க்கணும்னு பார்த்தா நம்ம சத்யாவையும் ஜெஃப்ரியும் காமிக்கிறாங்க. ஜெஃப்ரி மூஞ்சே சரியில்லை, கை மட்டும் தட்டி வைப்போம் அப்படின்னு. சத்யா சுத்தமாக கையே தட்டலை. ஏன்னா அவருக்கு புரிஞ்சு போச்சு இவங்க யார் இந்த வார்த்தை சொல்கிறாங்க. உள்ளே விளையாண்டவங்களுக்கும் சரி வெளியே விளையாண்டவங்களுக்கும் சரி நன்றி என்னோடய காம்படிட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சாங்க. சமமாக இருந்துச்சு. ஸோ இதுதான் போய் வாயில் வந்துட்டு ஐன்னு கசிப்புன்னு திட்டுறதெல்லாம் மேட்ரு கிடையாது, செஞ்சு காமிக்கிறாங்க, அது மேட்ரு. சூப்பராக இருந்துச்சு. யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.